குட் ஈவினிங். என்னோட வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? ஆ கேக்குதுக்கா. ஓகே. ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். ஆ ஓகே. ஸோ நேத்து பார்த்த டாபிக் புரிஞ்சதா? எரர் ஹேண்ட்லிங், எக்செப்ஷன் ஹேண்ட்லிங். புரிஞ்சுதுக்கா. அது புரிஞ்சுது. ஓகே. ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதுல்ல? நெக்ஸ்ட் ஆகுது. பார்க்கலாம். ஓகே. ஓகே. ஸோ இன்னைக்கு பார்க்க போறது என்ன அப்படின்னா JSON. ஓகேவா? அதாவது ஜாவாஸ்கிரிப்டோட ஆப்ஜெக்ட் நோட்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அப்படின்னா என்ன, அது எப்படி யூஸ் ஆகுது, அந்த மாதிரி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஆ ஃபர்ஸ்ட் இந்த ஜேசான் அப்படின்னாலே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபுல் ஃபார்ம் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் நோட்டேஷன். ஓகேவா? ஸோ இதுக்கு ஆ வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்குறப்போ நமக்கு வந்து தெளிவாக புரியும். ஃபர்ஸ்ட் இது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஜேசான் வந்து எனக்கு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, எனக்கு ஒரு செட் ஆஃப் டேட்டாவை ஸ்டோர் பண்ணி அதை எனக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி விடணும். அதுக்கு யூஸ் ஆகுறது தான் இந்த ஜேசான். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் ம் யாருக்கும் இடையில எனக்கு டேட்டாவை அனுப்ப போகுது அப்படின்னா, சர்வருக்கும் வெப் பேஜ்க்கும் இடையில என்ன பண்ணா எனக்கு டேட்டாவை பாஸ் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. ஓகேவா? ஃபார் ஆ எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு ஹோட்டல் போறோம்னு வைங்களேன். போனா நம்ம என்ன பண்ணுவோம், சர்வன் கிட்ட சொல்லுவோம். கரெக்டா? எனக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்ற மாதிரி நான் சர்வன் கிட்ட சொல்லுவேன். ஆர்டர் வாங்க வருவாங்க. ஸோ சொன்னோம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அங்க சமைக்கிறாங்க கிச்சன் ரூம்ல போயிட்டு என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க. கரெக்டா இந்தந்த ஐட்டம்ஸ்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை ரெடி பண்ணி நமக்கு கொண்டு வந்து தர்றாங்க இல்லையா? ஸோ அதே இதை ஒரு வெப்சைட்ல யோசிங்க. இதுல என்ன ஆகுது, நம்ம தான் யூசர் போயிட்டு வெப் பேஜ் ஆக்சஸ் பண்றோம். அப்போ ஓடில சர்வர் தான் எனக்கு என்ன பண்ணுது, அங்க இருக்கக்கூடிய டேட்டாவை எடுத்து கொண்டு வந்து இங்க கொடுக்குது. கரெக்டா? நமக்கு அகைன் கொண்டு வந்து கொடுக்குது. இப்போ அந்த சமைக்கிற அந்த கிச்சன்ல எனக்கு என்ன நடக்கும், ஆல்ரெடி கொஞ்சம் அதாவது அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, என்னெல்லாம் வேணுமோ தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருப்பாங்க. கரெக்டா? ஸோ மெயினா என்னென்ன திங்ஸ் வேணுமோ எல்லாமே கடையில இருக்கும். பட் அதை தாண்டி தேவையான விஷயங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாத்தையும் வாங்கி ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. கரெக்டா? ஸோ அதே ம் மாதிரி தான் இந்த ஜேசானும் என்ன பண்ணும் அப்படின்னா, எனக்கு டேட்டா எல்லாத்தையுமே எடுத்து கொண்டு வந்து ஸ்டோர் பண்ணி, அதாவது கோட்குள்ள நான் அதை யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன பண்ணும், எனக்கு ரெடி பண்ணி வைக்கும் டேட்டா. ஸோ அந்த மாதிரி பண்றது தான் ஜேசான். புரியுதா? ஆ அதாவது ஒரு சர்வருக்கும் வெப் பேஜ்க்கும் இடையில கம்யூனிகேஷன் நடக்கிறப்போ அந்த சர்வர் என்ன பண்ணுது, டேட்டா ஒரு இடத்துல இருந்து எடுத்துட்டு வரணும். கரெக்டா? ஸோ அந்த எடுத்துட்டு வர்றதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுக்கறது தான் வந்துட்டு இந்த ஜேசான். ஓகேவா? புரியுதா ஜேசான் என்னன்னு சொல்லி? புரியுது. அதாவது எப்பவுமே சர்வர் வந்து கேரி பண்ற ஒரு ஃபைல் வந்து ஜேசான் ஃபைலா தான் இருக்கும். ஓகேவா? நம்ம என்னதான் கோட் வந்து HTML CSS ஜாவாஸ்கிரிப்ட் வச்சு எழுதினாலுமே அந்த கோட் தான் சர்வர் எடுத்துட்டு போகுமா அப்படின்னா கிடையாது. ஸோ எல்லாத்தையுமே என்ன பண்ணிடுவாங்கன்னா ஜேசான் ஃபார்மேட்டா மாத்திடுவாங்க. அப்படி மாத்துறப்போ சர்வர் வந்து கண்டிப்பா கேரி பண்ற ஃபைல் என்னவா தான் இருக்கும்னா ஜேசான் ஃபைலா தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ஆ எப்பவுமே ஜேசான் ஃபைல தான் சர்வர் வந்து கேரி பண்ணி எடுத்துட்டு போகும். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் நோட்டேஷன். அண்ட் ஆல்சோ இது வந்து லைட் வெயிட் டேட்டாவை என்ன பண்ணுது, எனக்கு இன்டர்சேஞ்ச் பண்ணுது. கரெக்டா? ஸோ என்ன பண்ணுது, ம் சர்வர்ட்ட இருந்து எனக்கு வெப் பேஜுக்கு வந்து என்ன பண்ணுது, எனக்கு டேட்டாவை கம்யூனிகேட் பண்ண யூஸ் ஆகுது. அதே மாதிரி இதை வந்து லாங்குவேஜ் இண்டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அண்ட் ஆல்சோ இது வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? புரியுதா ஆ ஜேசான்னா என்னன்னு சொல்லிட்டு? புரியுது. ஆ ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து எதுக்கு வந்து இது யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து HTML பதிலாக XML அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ XMLலாம் எதுவுமே கிடையாது. இப்போ HTML எனக்கு எப்படி நான் டேக் எல்லாமே நான் யூஸ் பண்ணுறேன், ஆல்ரெடி இருக்கிற ப்ரீடிஃபைன் டேக்கை தான் நான் எடுத்து யூஸ் பண்ணுறேன். கரெக்டாக? ஸோ H1 P டேக், அதே மாதிரி இமேஜ் ஆங்கர் டேக், இந்த மாதிரி ப்ரீடிஃபைண்டாக இருக்கிற டேக்ஸை நான் யூஸ் பண்ணுறது அது HTML. கரெக்டாக? ஸோ ம் XML நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளாவே டேக் வந்து கிரியேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அதாவது யூசர் டிஃபைன் டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. XML பொறுத்தளவுல என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நமக்கு என்னென்ன டேக்ஸ் வேணுமோ ஜஸ்ட் நானே என் இஷ்டத்துக்கு போட்டு என்ன டேக் வேணாலும் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். பட் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் வந்து இருக்கணும், அந்த மாதிரி சொல்றது தான் XML. ஓகேவா? ஸோ சேம் ஆ அதே தான் சொல்லியிருக்காங்க. என்ன பண்ணுது, எனக்கு கம்யூனிகேஷன் நடக்கணும். கரெக்டா? ஸோ டேட்டா வந்து என்ன ஆகுது, எனக்கு ரெண்டு இது கூடயில எனக்கு கம்யூனிகேட் ஆகணும் அப்படின்னா ஸோ அதுக்கு யூஸ் ஆகுறது தான் இந்த ஜேசான் யூஸ் ஆகுது. ஓகேவா? ஓகே. 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 நெக்ஸ்ட் வந்து ஜேசான் வந்து எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா நான் அதுக்கு ஏதோ ஒரு வேல்யூ அசைன் பண்ணி வச்சிருப்பேன். கரெக்டா?
பட் அதை தாண்டி என்ன ஆகும் அப்படின்னா ஒவ்வொரு வேரியபிளுக்குமே என்ன ஆகும், ஒவ்வொரு அட்ரஸ் வந்து எனக்கு கிரியேட் ஆகி ஸ்டோர் ஆகிட்டே வரும். இந்த அட்ரஸ்லாம் எப்படி நம்ம தான் கிரியேட் பண்ணுமா அப்படின்னா கிடையாது. அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக பேக்எண்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்கிற ப்ராசஸ். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் காலேஜ் போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் ஐடி கார்டு போட்டிருக்கணும் கரெக்டாக. ஸோ ஐடி போட்டால் தான் ஓகே இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் என்ன இருக்கும், எனக்கு ஒவ்வொரு அட்ரஸ் இருக்கும் கரெக்டாக. ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு லொக்கேஷன்ல இருந்து வருவாங்க கரெக்டாக. ஸோ எல்லாருக்குமே கண்டிப்பாக அட்ரஸ் இருக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் எங்கள் ப்ரோக்ராம்லையும் வந்து நான் கிரியேட் பண்ணுற எல்லா வேரியபிளுக்குமே என்ன ஆகும் அப்படின்னா ஒரு அட்ரஸ் வந்து என்ன ஆகும் எனக்கு இதாயிட்டே வரும். ஓகேவா? ஸோ மெமரியில் வந்து எனக்கு ஸ்டோர் ஆகிட்டே வரும். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் வந்துட்டு அந்த யூஸ் பண்ணி தான் என்ன ஆகும்னா இது வந்து ஓகே இந்தந்த டேட்டாஸ் அப்படின்றத கரெக்டாக ஃபெச் பண்ணி நமக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஓகேவா? அந்த அட்ரஸ் யூஸ் பண்ணி தான் எனக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கும். புரியுதா? ஸோ எல்லாமே வந்து ஆப்ஜெக்ட் தான். ஓகேவா? ஸோ எல்லாமே எனக்கு இங்கே ஆப்ஜெக்டாக தான் இருக்கும். பட் எல்லா ஆப்ஜெக்ட்டுக்குமே என்ன இருக்கும், எனக்கு அட்ரஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். பட் அந்த அட்ரஸ் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்கிற ப்ராசஸ். ஓகேவா? ஓகே. ஓகே. ஸோ அதே மாதிரி இந்த ஜேசான் வந்து எனக்கு எப்படி இருக்கும், டெக்ஸ்ட் ஃபார்மேட்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. டெக்ஸ்ட் ஃபார்மேட்ல இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி இதை நம்ம வந்து எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல வேணாலும் எடுத்துக்கலாம். ஏன்னா சர்வர் கேரி பண்ற போற டேட்டா என்னதான் ஜேசான் ஃபைல மட்டும் தான் கேரி பண்ணும். கரெக்டா? ஸோ எந்த லாங்குவேஜ் வேணாலும் நம்ம எழுதிக்கலாம். ஓகே. அண்ட் தென் இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எப்படி இருக்கும், ஹியூமன் ரீடபிள் அண்ட் ரைட்டபிளா இருக்கும். ஸோ ஆல்ரெடி பார்த்த மாதிரி டெக்ஸ்ட் பேஸ்டு டேட்டாவை தான் என்ன பண்ணுது இது ஸ்டோர் பண்ண போகுது. அதே மாதிரி நான் என்ன பண்றேன், இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல அதே பாயிண்ட்ஸ் தான் வந்து திருப்பி போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுத்துக்கும் இடையில கம்யூனிகேஷன் நடக்கணும் கரெக்டாக. ஸோ டேட்டாவை ஸ்டோர் பண்ணி அதை டிரான்ஸ்ஃபார்ம் பண்றதுக்கு யூஸ் ஆகுறது தான் ஜேசான். ஓகேவா? ஓகேவா? புரியுதா ஜேசான்னா என்னன்னு சொல்லிட்டு? புரியுதுக்கா, புரியுது. இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம ஜாவாஸ்கிரிப்ட்ல ஆப்ஜெக்ட் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் கொஞ்சம் தான் டிஃபர் ஆகுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ ஆப்ஜெக்ட் ஃபார்மேட்ல தான், ஏன்னா நேம்லேயே வருது கரெக்டா. ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் நோட்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் எப்படி ஆப்ஜெக்ட் எழுதுவேன், பேர் ஆஃப் வேல்யூவோ எழுதுவேன் கரெக்டா. ஸோ அதே விஷயம் தான் வரும். பட் ஆனால் வந்து என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் அதோட சின்டாக்ஸ் மட்டும் லைட்டாக மாறும். ஓகேவா? அவ்வளோதான் இருக்குமே தவிர மித்தபடி சேமாக தான் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம். ஓகே. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ எக்ஸாம்பிளுக்கு முன்னாடி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எப்படி சொல்றது, ஓகே இப்போ ஒரு காலேஜோ ஸ்கூலோ இருக்குன்னு வைங்களேன். ஓகே ஸ்கூல் இருக்குன்னு வைங்க. இப்போ நான் என்ன பண்ணணும், எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு பேஜில் வந்துட்டு எனக்கு என்ன பண்ணணும், பிரின்ஸிபலோட டீட்டெயில்ஸ்லாம் காட்டணும்னு வைங்க. லைக் அவங்க இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண பிரின்ஸிபல் யார், அவங்க நேம் என்ன, ஏஜ் என்ன, அவங்க எந்த இயர் ஜாயின் பண்ணாங்க, கரண்ட்டாக இருக்கிற பிரின்ஸிபல் யார், இதுக்கு முன்னாடி இருந்தவங்கலாம் யார், அந்த மாதிரி பிரின்ஸிபல் டீட்டெயில்ஸ் ஒரு பேஜில். இன்னொரு பேஜில் வந்துட்டு எனக்கு டீச்சரோட டீட்டெயில்ஸ் விச் இஸ் இப்போ அந்த ஸ்கூலில் வந்து 12th ஸ்டாண்டர்ட் வரை இருக்குன்னு வைங்க. இப்போ எல்கேஜிலேருந்து 12th வரை இருக்குது அப்படின்னா தென் எத்தனை டீச்சர்ஸ் இருக்காங்க, அவங்க நேம் என்ன, அவங்க எப்போ ஜாயின் பண்ணாங்க, இந்த டீட்டெயில்ஸ். இன்னொரு பேஜில் வந்து அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ். இது எல்லாத்தையும் நான் வாங்கி டைப் பண்ணணும்னு வைங்களேன். எனக்கு அது ரொம்ப டிலே ஆகும் கரெக்டாக. இப்போ பிரின்ஸிபலுக்கு அப்படின்னா நான் என்ன பண்ணிடுவோம், 5-6 பேர் இருக்காங்கன்னா நம்ம டக்குன்னு கோட்லேயே டைப் பண்ணுவோம். இப்போ இதே மாதிரி எனக்கு வந்து டீச்சர்ஸ் வந்து எப்படி இருப்பாங்க, ஒரு 40-50 பேராவது இருப்பாங்க கரெக்டாக. ஸோ அப்போ அவ்வளோ பேருக்கு என்னால் உட்காந்து டைப் பண்ணுறது ஈஸியா? அப்படி இல்லைன்னா நான் ஒரே ஒரு லைன் ஆஃப் கமெண்ட் மட்டும் இருக்கும், அதை கால் பண்ணால் எனக்கு கடன்னு இதுவரை இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸும், அதாவது டீச்சர்ஸ் இருக்காங்கன்னா அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் கடன்னு எனக்கு பிரிண்ட் ஆகி வர்ற மாதிரி இருக்கும். ஸோ எந்த ப்ராசஸ் எனக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? செகண்ட் ப்ராசஸ் தான் கரெக்டா. ஸோ அதே தான் இந்த ஜேசான்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆல்ரெடி இந்த ஜேசான் ஃபைல் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணியிருப்பேன், ஒரு செட் ஆஃப் அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நான் எடுத்து எழுதி வச்சிருப்பேன். அதை ஃப்ரண்ட் எண்ட்ல நம்ம கால் பண்றப்போ ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஒன் லைன் கமெண்ட் மாதிரி இருக்கும், அதை யூஸ் பண்ணி நம்ம கால் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? பட் இந்த ஜேசான் வந்து நம்ம கொஞ்சம் பேக் எண்ட்ல தான் வரும். நான் ஃப்ரண்ட் எண்ட்ல உட்காந்து வளவலன்னு சொல்லிட்டு போடணுன்ற அவசியம் இல்லை. பட் நான் டைப் பண்ணணும் எல்லா டீட்டெயில்ஸையும் எதில் பண்ணுவேன், பேக் எண்ட்ல பண்ணுவாங்க. ஓகேவா? ஃப்ரண்ட் எண்ட்ல பொறுத்தவரை நம்ம ஆக்சஸ் பண்றப்போ அதை வந்து ஒன் லைன் கமெண்ட் ஆஃப் யூஸ் பண்ணி நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பட் ஃப்ரண்ட் எண்ட்லயும் இவ்வளோத்தையும் நான் டைப் பண்ணேன்னு வைங்களேன், கோட் வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்ப்பாங்க. அது பார்க்குறப்ப என்ன ஆகும் அப்படின்னா இப்போ நான் வளவலன்னு ஒரு லைன்ல பண்ண வேண்டிய விஷயத்த நிறைய லைன் ஆஃப் கோட்ல யூஸ் பண்றப்போ என்ன ஆகும், எனக்கு கோட் வெயிட் வந்து அதிகமாகும் கரெக்டாக. ஸோ அதை ரெடியூஸ் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி இந்த ஏபிஐ, யூஆர்எல், அப்புறம் வந்து இந்த ஜேசான் இந்த மாதிரி விஷயம்லாம் கொண்டு வந்தாங்க. ஓகேவா? இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ இதுல என்ன பண்ணிருக்காங்க, எனக்கு 3 எம்ப்ளாய்க்கான ரெக்கார்டை நான் கிரியேட் பண்ண போறேன். இப்போ இதோட சின்டாக்ஸே பாருங்க, நான் எதுல தான் ஸ்டார்ட் பண்ணணும்,
கேர்லி ஃப்ரேசஸோட தான் நான் ஸ்டார்ட்டே பண்ணணும். ஓகேவா? ஸோ ஸ்டார்ட் பண்றேன். எம்ப்ளாயீஸ் அப்படின்றத போட்டு தென் அரே யூஸ் பண்ணியிருக்கேன். கரெக்டா? ஸோ அரே யூஸ் பண்ணி உள்ள ஃபுல்லா என்ன பண்ணிருக்கேன், ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். விச் இஸ் ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்றது கொடுத்து ஆப்ஜெக்ட்னால நம்ம என்னன்னு பார்த்தோம், பேர் ஆஃப் வேல்யூஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். கரெக்டா? ஞாபகம் இருக்கா ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஆப்ஜெக்ட்ஸ் பார்த்தது? ஞாபகம் இருக்கு. ஸோ பேர் ஆஃப் வேல்யூஸ் தான் எனக்கு இருக்கும். கரெக்டா? ஸோ ஃபர்ஸ்ட் நேம் ஜான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். கமா கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அடுத்து உள்ளது லாஸ்ட் நேம், அடுத்து ஒரு நேம் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ இது ஒரு ஆப்ஜெக்ட். கரெக்டா? ஸோ கமா கொடுத்துட்டு எனக்கு அடுத்த ஆப்ஜெக்ட் போடுறப்ப நான் என்ன பண்ணிருக்கேன், திருப்பி ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம், இங்க நான் என்ன விஷயம் கொடுக்குறேனோ அதே தான் திருப்பி திருப்பி வரணும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நான் என்ன பண்ணிட்டேன், பேர் ஆஃப் வேல்யூஸா நான் கொடுத்துட்டு அரே க்ளோஸ் பண்ணிட்டு ஜேசானை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. புரியுதா? சின்டாக்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். டபுள் கோட்ஸ் போட்டு தான் எழுதணும், உடையில கோலன் வச்சு தான் எழுதணும், கமா போட்டு தான் எழுதணும். ஓகேவா? ஸோ ஸ்டார்ட் பண்றப்பவும் எண்ட் ஆகுறப்பவும் எனக்கு என்ன இருக்கணும், கர்லி ஃப்ரேசஸ் இருக்கணும். ஓகேவா? ஓகே. ஜேசனோட ஃபார்மேட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ அதே தான் ஜாவா ஸ்கிரிப்ட்ல நம்ம எப்படி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோமோ அதே ஃபார்மேட்ல தான் இப்போ நம்ம ஜேசானும் கிரியேட் பண்ணோம். கரெக்டா? ஸோ அதுல என்ன இருந்தது, நமக்கு எக்ஸ்ட்ராவா நம்ம அந்த கர்லி ஃப்ரேஸ் மட்டும் போட்டோம். கரெக்டா? அதுதான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஜாவாஸ்கிரிப்ட் ப்ரோக்ராமை நான் என்ன பண்ணிக்கலாம், ஜேசானா ஈஸியா நான் கன்வெர்ட் பண்ணி எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன்னா ஜாவாஸ்கிரிப்ட்ல எனக்கு என்ன இருக்கு, ஆப்ஜெக்ட்ஸ்ன்ற கான்செப்ட் ஆல்ரெடி இருக்கு. கரெக்டா? ஸோ அது கூட நான் என்ன பண்ணிக்கலாம்னா ஈஸியா சேஞ்ச் பண்ணி ஜேசானா எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எப்பவுமே சர்வருக்கு நான் ஒரு ஃபைலை கொடுக்கும்போது ஜேசான் ஃபைலா ஃபார்மேட்டா இருந்தா மட்டும்தான் அது வந்து அக்செப்ட் பண்ணி எடுத்துட்டு போகும். ஓகேவா? அப்படி இல்ல அதர் ஃபார்மேட்ஸ் எதுவுமே எனக்கு எடுக்காது. ஓகேவா? இப்போ நம்ம இமேஜ்ல வந்து நம்ம எப்படி பாக்குறோம், டாட் பிஎன்ஜி டாட் ஜேபிஜி அந்த ஃபார்மேட்ல இருந்தாதான் அது வந்து இமேஜ். கரெக்டா? ஸோ வீடியோனா MP4 தான் இருக்கும். அந்த மாதிரி ஃபார்மேட் இருக்கு இல்லையா? ஸோ அதே மாதிரி இப்போ நான் சர்வர்ல ஒரு ஃபைலை எனக்கு அது எடுத்துட்டு போகுது அப்படின்னாலே அது ஜேசான் ஃபைலா தான் எனக்கு இருக்கணும். ஓகேவா? அந்த ஃபார்மேட் ஆஃப் ஃபைல் தான் எனக்கு அக்செப்ட் ஆகும். அக்கா ஒரு நிமிஷம் வெயிட் பண்றீங்களா? ஓகேங்களா? ஓகே. ஸோ இதுக்கப்புறம் வந்து இதோட சின்டாக்ஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சேம் அதே தான் சொல்லியிருக்காங்க. நம்ம அந்த எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா? ஸோ நேம் ஆப்ஜெக்ட்னால நான் என்ன சொன்னேன், நேம் அண்ட் வேல்யூ பேரா தான் இருக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தோம்ல. ஸோ அது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், கமா போட்டு ஒவ்வொரு வேல்யூவையும் நம்ம செப்பரேட் பண்ணி காட்டணும். கரெக்டா? அதே மாதிரி கர்லி பிரேக்கெட்ஸ்குள்ள தான் நான் ஆப்ஜெக்டை வந்து எழுதினேன். அதே மாதிரி அரே அப்படின்னா ஸ்கொயர் பிராக்கெட்ஸ்குள்ள இங்க எழுதணும்ல, அதே தான் அங்கேயும் சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு எப்படி இருக்கணும், ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ நேம் வேல்யூ பேர் ஆஃப் வேல்யூ இருக்கா? ஸோ இதுதான் பேர் ஆஃப் வேல்யூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நேம் இருக்கணும், அதுக்கான வேல்யூ என்ன அப்படின்றது எனக்கு இருக்கணும். ஓகேவா? ஸோ ஆப்ஜெக்ட் எப்பவுமே நான் என்ன பண்ணுவேன், கர்லி ஃப்ரேசஸ் கூட தான் நான் எழுதுவேன். கரெக்டா? ஸோ அப்பதான் இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கன்சிடர் ஆகும். இதே மாதிரி நம்ம அறைக்குள்ள எழுதுறோம் அப்படின்னா எனக்கு என்ன பண்ணும், அறைனா நான் ஸ்கொயர் பிராக்கெட் போட்டு ரெப்ரசென்ட் பண்ணுவேன்னா அது சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி ஒவ்வொரு ஆப்ஜெக்டையும் நான் ஒவ்வொரு டேட்டா அண்ட் ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் நான் என்ன பண்ணிருக்கேன், கமா போட்டு செப்பரேட் பண்ணி காட்டியிருக்கேன். ஓகேவா? அதேதான் வந்து இதுல சொல்லியிருக்காங்க. அதேதான் சொல்லியிருக்காங்க இதுல. ஓகேவா? ஓகே.
ஸோ அடுத்தது வந்து ஜேசான் டேட்டா நேம் அண்ட் வேல்யூ அதே தாண்டா திருப்பி சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி இருக்கணும், எனக்கு பேர் ஆஃப் வேல்யூ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் கரெக்டாக. ஸோ அதே விஷயத்தான் சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு எப்படி இருக்கு, எனக்கு ஃபர்ஸ்ட் அதோட நேம் என்ன அப்படின்றது எனக்கு இருக்கணும். ஃபர்ஸ்ட் நேமா, லாஸ்ட் நேமா, ஏஜா, நான் என்ன கண்டென்ட் வாங்க போறேன் அப்படின்றது எனக்கு இதுல இருக்கணும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும், கோலன் யூஸ் பண்ணி அந்த வேல்யூவை நான் என்ன பண்றேன், செப்பரேட் பண்ணி காட்டுறேன். எது நேம் எது வேல்யூ அப்படின்றது தெரியணும் கரெக்டா. ஸோ அதை டிஃப்ரென்ஷியேட் பண்றதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம், இந்த கோலன் வந்து யூஸ் பண்றோம். ஓகேவா. ஸோ கோலன் யூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்னோட வேல்யூ என்ன அப்படின்றத நான் கொடுக்குறேன். ஓகேவா. ஓகே. எப்பவுமே என்ன பண்ணணும், இது எல்லாத்தையுமே நான் டபுள் கோட்ஸ்குள்ள தான் நான் மென்ஷன் பண்ணணும். ஓகேவா. இல்லைன்னா நமக்கு எரர் அடிச்சிடும். எல்லாமே என்ன பண்ணணும், டபுள் கோட்ஸ்குள்ள தான் எழுதணும். ஓகேவா. ஓகே. ஓகே. அண்ட் தென் ஜேசன் ஆப்ஜெக்ட்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், இந்த நேம் அண்ட் வேல்யூ இதை மட்டும் நம்ம பார்த்தோமா, கான்சென்ட்ரேட் பண்ணி இப்போ அந்த ஒரு ஆப்ஜெக்டை அப்படியே தூக்கி எழுதியிருக்காங்க. ஸோ எப்படி இருக்கணும், எனக்கு மல்டிபிள் பேர் ஆஃப் வேல்யூஸ் இருக்கிறது தான் ஆப்ஜெக்ட், விச் இஸ் நேம் வேல்யூ. இது ஒரு பேர் ஆஃப் வேல்யூ கரெக்டா. ஸோ அடுத்தது இன்னொரு அடுத்த பேர் ஆஃப் வேல்யூ. இதே மாதிரி நான் எத்தனை பேர் ஆஃப் வேல்யூஸ் சொன்னாலும் நம்ம போட்டே போகலாம். நம்ம இந்த குவிஸ் ப்ராஜெக்ட் பார்த்தோம் தெரியுமா, அதில் வந்து இந்த கொஸ்டின் ஆன்சர்ஸ் அசைன் பண்ணுறப்போ நம்ம இப்படிதான் அசைன் பண்ணோம், ஞாபகம் இருக்கா. ஞாபகம் இருக்கு. இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி தானே கொடுத்தோம். ஸோ அதே ஃபார்மேட் தான். எத்தனை செட் ஆஃப் வேல்யூஸ் வேணாலும் என்ன பண்ணிக்கலாம், பேர் ஆஃப் வேல்யூஸ் கொடுத்துட்டு. ஸோ எல்லாத்தையுமே நான் இந்த கர்லி ஃப்ரேசஸ்க்குள்ள கொடுத்துட்டேன் அப்படின்னாலே அது ஆப்ஜெக்ட் தான். ஓகேவா. ஸோ இதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜேசானோட அரேஸ். ஸோ அரேனாலே நம்ம என்ன பார்த்தோம், எப்பவுமே வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ்குள்ளே எழுதுறது தான் அரே கரெக்டா. ஸோ இப்போ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா எம்ப்ளாயீஸ் அப்படின்ற அரேவை எடுத்திருக்காங்க. அதே எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்காங்க, 3 ஆப்ஜெக்ட்டுக்கு மட்டும் எடுத்து எழுதியிருக்காங்க. ஓகேவா. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், எம்ப்ளாயீஸ் அப்படின்ற நேமை டிக்ளேர் பண்ணுறேன். டிக்ளேர் பண்ணிட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே நான் என்னோட அரே ஆஃப் ஐட்டம்ஸை எழுத போகிறேன். இந்த அரேக்குள்ள நான் என்னதான் எழுதியிருக்கேன், ஆப்ஜெக்ட்ஸ் தான் அகைன் போட்டிருக்கேன். ஓகேவா. ஸோ நேம் வேல்யூ. ஸோ பேர் ஆஃப் வேல்யூ சேர்ந்தது ஆப்ஜெக்ட். தென் கமா கொடுத்து செப்பரேட் பண்ணி என்ன பண்ணிருக்கேன், 3 பேர் ஆஃப் வேல்யூஸ் எழுதியிருக்கேன். எழுதிட்டு அரேவை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. புரியுதா, இல்ல ஏதாவது டவுட் இருக்கா. புரியுது. ஓகே. ஸோ இப்போ இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. இப்போ இதில் என்ன பண்ணியிருக்காங்க எனக்கு. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஹஷ் டு டேக், அதில் வந்து கிரியேட் ஆப்ஜெக்ட் ஃப்ரம் ஜேசான் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா. நான் என்ன பண்ணிட்டேன், அதே மாதிரி கிரியேட் ஆப்ஜெக்ட் ஃப்ரம் ஜேசான் ஸ்ட்ரிங் அந்த ஹஷ் டு டேக் அப்படியே எனக்கு பிரிண்ட் ஆயிடும். நெக்ஸ்ட் ஒரு பேராகிராஃப் ஐடி வாங்கியிருக்கேன், எம்டியா வச்சிருக்கேன். ஸோ எதுக்கு எம்டியா வச்சிருக்கேன், ஸ்கிரிப்டுக்குள்ள வாங்குறத எனக்கு பிரிண்ட் பண்ணணும் மேலே கரெக்டா. ஸோ அந்த ஸ்பேஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக எம்டி ஸ்பேஸ் கிரியேட் பண்ணி வச்சாச்சு. இப்போ ஸ்கிரிப்டுக்குள்ள, அதாவது இது வந்து ஜஸ்ட் ஒரு 3 பேருக்கு தான் எடுத்திருக்காங்க சரியா. அதனால டைரக்டா இதுல வந்து எழுதியிருக்காங்க. இதுவே வந்து நிறைய பர்சன்ஸ்க்கு நம்ம எடுக்கிறோம் அந்த மாதிரி இருந்ததுன்னா பேக் எண்ட்ல எழுதிட்டு ஃப்ரண்ட் எண்ட்ல வந்துட்டு அதை 1 லைன் யூஸ் பண்ணி கால் பண்ற மாதிரி பண்ணுவாங்க. ஓகேவா. இப்போ இது வந்து ஜஸ்ட் 3 பேருக்கு அப்படின்றதால டைரக்டா ஸ்கிரிப்டுக்குள்ளே எழுதிட்டாங்க. நம்ம தனி ஃபைலா எழுதானாலும் எழுதலாம். ஓகேவா. ஸோ இப்போ இதுல நான் லெட் டெக்ஸ்ட் ஈக்குவல் டு நான் என்ன பண்ணியிருக்கேன், அதே தான் நம்ம இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல. ஸோ ஜேசானா எழுதியிருக்கேன், எப்படி போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பாருங்க. இல்லை என்ன பண்ணியிருக்கேன், சிங்கிள் கோட்ஸ் போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் கரெக்டா. ஸோ டைரக்டா போடல, சிங்கிள் கோட் போட்டு அதுக்குள்ள கர்லி ஃப்ரேஸ் போட்டு டபுள் கோட்ஸ்க்குள்ள எம்ப்ளாயீஸ் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கேன். கோலன் வச்சுட்டு இதுக்குள்ள என்ன பண்ணியிருக்கேன், இது ஒரு அரே கரெக்டா. ஸோ அரே வச்சு அரேக்குள்ள என்ன பண்ணியிருக்கேன், அகைன் ஆப்ஜெக்ட் எழுதுறப்போ திருப்பி சிங்கிள் கோட்ஸ் போட்டு அதுக்குள்ள ஆப்ஜெக்ட் எழுதியிருக்கேன். ஸோ நேமு வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி ஃபுல்லாக என்ன பண்ணியிருக்கேன், 3 செட் எழுதிட்டு தென் க்ளோஸ் பண்ணும்போது என்ன பண்ணியிருக்கேன், சிங்கிள் கோட் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா. இப்போ அஸ் ஓவராலா பாருங்க, இது என்ன ஆகும் எனக்கு, இது ஒரு நேம் அண்ட் இதெல்லாம் சேர்த்து ஒரு வேல்யூ மொத்தமா ஒரு ஆப்ஜெக்ட் குள்ள வர மாதிரி இருக்கும். ஓகேவா. உள்ள என்ன பண்ணிருக்கேன், ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் போட்டு அரேவா அதை ரெப்ரசென்ட் பண்ணி காட்டியிருக்கேன். ஓகேவா. புரியுதா. புரியுது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணிருக்கேன், கான்ஸ்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்கேன், ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிருக்கேன். ஓகேவா. ஸோ டிக்ளேர் பண்ணிட்டு இதுல என்ன பண்றேன் அப்படின்னா ஜேசான் டாட் பார்ஸ் டெக்ஸ்ட் ஆஃப். ஸோ பார்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், எனக்கு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ ஜேசான் ஃபைல பார்ஸ் பண்ண, அதாவது எடுத்துக்கோ.
எதை எடுக்க சொல்றேன்? டெக்ஸ்ட் அப்படின்றத எடுக்க சொல்றேன். ஏன்னா நான் இங்க என்ன பண்ணியிருக்கேன், டெக்ஸ்ட்ன்ற வேரியபிள்ல தான் நான் இவ்வளோத்தையும் இந்த ஜேசன் ஃபைலே நான் டிக்ளேர் பண்ணி வச்சிருக்கேன். கரெக்ட்டா? ஸோ அப்ப என்ன பண்றேன், இந்த ம். டெக்ஸ்ட் அப்படின்றத இங்க குடுக்குறேன். ஸோ இந்த வேல்யூ மேபி எனக்கு சேஞ்ச் ஆகலாம். டெக்ஸ்ட் தான் குடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. எனக்கு என்ன வேல்யூ தோணுதோ, மெசேஜ் ஆர் என்ன தோணுதோ அந்த ஆனா இங்க என்ன குடுக்குறேனோ அதே தான் இங்கேயும் வரணும். ஓகேவா? ஸோ குடுத்துட்டேன். இப்போ ஆஸ் வெல் அஸ் எப்பவும் போல டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடியில என்ன பண்றேன், இந்த டெமோன்ற ஐடியை வாங்கிட்டேன். ஜஸ்ட் டாம் ஆப்ஜெக்ட் டாம் மெத்தட் யூஸ் பண்ணி வாங்கிட்டேன். ஓகேவா? வாங்கிட்டு டாட் இன்னர் HTML இதுக்குள்ள என்ன கொடுத்துருக்கேன் எனக்கு, ஆப்ஜெக்ட் டாட் எம்ப்ளாயீஸ், அதாவது எம்ப்ளாயீஸ் இருக்கா. ஸோ இதுல இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் ஒன். அப்போ அறையை பொறுத்தளவுல எனக்கு 1 அப்படின்னா என்ன ஆகும், அதோட இண்டெக்ஸ் வேல்யூ. கரெக்டா? ஸோ இப்போ இண்டெக்ஸ் ம். வேல்யூ எனக்கு எதுல இருந்து வரும், 0ல இருந்து 9 வரை இருக்கும். கரெக்டா? ஸோ அப்போ ம். இந்த இடத்துல எனக்கு ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் என்னவா இருக்கும், இந்த ஜான் இருக்காங்களா, ஸோ இவங்க 0th இண்டெக்ஸா எனக்கு இருப்பாங்க. அண்ட் தென் அண்ணா அப்படின்னு இருக்கிறது எனக்கு ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸா இருக்கும். பீட்டர் அப்படின்னு இருக்கிறது எனக்கு தேர்ட் இண்டெக்ஸா இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இண்டெக்ஸ் வேல்யூ படி தான் அது எடுக்கும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்கேன், ஆப்ஜெக்ட் டாட் எம்ப்ளாயீஸ்ல இருக்கக்கூடிய இண்டெக்ஸ் வேல்யூ படி எடுக்கணும். டாட் ஃபர்ஸ்ட் நேம், அப்போ எனக்கு என்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் நேம் இருக்கு. கரெக்டா? ஸோ ப்ளஸ் கொடுத்து இங்க ஏன் வெறும் கோட்ஸ் போட்டு எழுதியிருக்கேன்னா ஒரு ஸ்பேஸ் எனக்கு வேணும். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நான் இந்த இது கொடுக்கலன்னு வைங்களேன், எனக்கு என்ன ஆகாது, ஸ்பேஸ் வராது. ஸோ இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து இப்போ அண்ணா ஸ்மித் அப்படின்றத என்ன பண்ணிடும், சேர்த்தே எனக்கு பிரிண்ட் பண்ணிடும். ஓகேவா? ஸோ அப்படி ம். இல்லாம எனக்கு ஒரு ஸ்பேஸ் வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த இடத்துல டபுள் கோட்ஸ் விட்டு ஒரு ஸ்பேஸை கிரியேட் பண்ணியிருக்கேன். தென் ஆப்ஜெக்ட் டாட் எம்ப்ளாயீஸ் ஆஃப் லாஸ்ட் நேம் அப்படின்றத கொடுத்துருக்கேன். இங்க நான் என்ன இண்டெக்ஸ் வேல்யூ மென்ஷன் பண்ணியிருக்கேன், 1 அப்படின்ற இண்டெக்ஸ் வேல்யூவை மென்ஷன் பண்ணி எழுதியிருக்கேன். கரெக்டா? அப்ப இது என்ன பண்ணும், இது ஜான்றது எனக்கு 0th இண்டெக்ஸ், அண்ணான்றது எனக்கு ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ். கரெக்டா? அப்ப அண்ணா ஸ்மித் அப்படின்ற வேல்யூவை என்ன பண்ணுது, எனக்கு இந்த இடத்துல வந்து பிரிண்ட் பண்ணுது. ஓகேவா? ஸோ இங்க ஸ்பேஸ் விட்டுருக்கேன், எம்டியா விட்டுருக்கேன், அதனாலதான் ரெண்டுத்துக்கும் இடையில எனக்கு ஒரு எம்டி ஸ்பேஸ் கிரியேட் ஆயிருக்கு. புரியுதா? புரியுதுக்கா, புரியுது. ஓகே. ஓகே. ஸோ இதுக்கப்புறம் வந்து இதுல இருக்கக்கூடிய மெத்தட்ஸ் அண்ட் தென் இதை பத்தி ஒரு டிஸ்கிரிப்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஜேசான் டாட் பார்ஸ் ஆஃப், இப்போ இந்த மெத்தட் இப்போ தானே பார்த்தோம், இங்க பார்த்தோம் இல்லையா. ஸோ ஜேசான் டாட் பார்ஸ் ஆஃப் பாருங்க, ஜேசான் அப்படின்றது ஃபுல்லா கேப்ஸ்ல கொடுக்கணும், பார்ஸ் ஆஃப் அப்படின்றது எனக்கு ஃபுல்லா ஸ்மால் லெட்டர்ல இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இது எதுக்கு அப்படின்னா, அதாவது ஸ்ட்ரிங்கை என்ன பண்ணுது, எனக்கு ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்டா எனக்கு கன்வெர்ட் பண்ணி எனக்கு எடுக்குது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு நான் இந்த ஜேசான் பார்ஸ் அப்படின்றத யூஸ் பண்றேன். இதுவே ஜேசான் டாட் ஸ்ட்ரிங்கிஃபை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ இந்த மெத்தட் எனக்கு என்ன பண்ணுது, ஜாவாஸ்கிரிப்ட்ல இருக்கக்கூடிய வேல்யூ, அதாவது அந்த ஆப்ஜெக்ட் இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து எனக்கு ஸ்ட்ரிங்கா ரெப்ரசென்ட் பண்ணி காட்டுறதுக்கு யூஸ் ஆகும். அவ்வளோ. ஓகே. ஓகே. ஸோ இந்த இதுவே எனக்கு ஸ்ட்ரிங்கிஃபை வேணா நான் இப்போ இந்த பார்ஸ் போடுறதுக்கு பதிலாக ஸ்ட்ரிங்கிஃபை ஆஃப் அப்படின்றத போட்டுருக்கேன். ஓகேவா? புரிஞ்சுதா ஜேசான்னா என்ன, எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு? புரிஞ்சுதுக்கா, புரிஞ்சுது. இது ஆல்ரெடி டேட்டா பேஸ்ல நாங்க யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி மெத்தட. ஓகே ஓகே. ஸ்டோர் பண்றதுக்கு டேட்டா பேஸ்ல போடுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அப்ப இன்னைக்கு கிளாஸ் டேட்டாபேஸ்ல வந்து மொத்தமா வேல்யூ அந்த மாதிரி ஸ்டோர் ஆகும். கரெக்டா? சோ இப்ப அந்த ஆமா, ஆமா. வேல்யூவை சர்வர் வந்து இப்ப எனக்கு எடுத்துட்டு வரணும். கரெக்டா? சோ எடுத்துட்டு வரப்ப எப்படி எடுத்துட்டு வரணும்னா இந்த ஜேசான் ஃபைலா மாத்தி எனக்கு எடுத்துட்டு வரும். ஓகேவா? இப்ப நம்ம வெளிய போறோம் அப்படின்னா நம்ம மொத்தமா எல்லா பெரிய பேக் அப்படி தூக்கிட்டு போக மாட்டோம். கரெக்டா? இருக்கிற எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்துட்டு போக மாட்டோம். அதுக்குன்னு சொல்லி என்ன பண்ணுவோம், ஒரு குட்டியா ஒரு பேக் எடுத்து அதுல வச்சு கொண்டு போறோம் இல்லையா. சோ அந்த மாதிரிதான். சோ ஜேசானும் வந்து அதே மாதிரிதான், மொத்தமா டேட்டாபேஸ் அப்படியே எடுத்துட்டு போகாம அதுல இருந்து நமக்கு என்ன டேட்டாஸ் வேணுமோ அதை மட்டும் கரெக்டா வந்து சர்வர் வந்து எடுத்துட்டு போறதுக்கு யூஸ் ஆகுது. ஓகேவா? அந்த டேட்டாவை மட்டும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். புரிஞ்சது. இன்னும் 2 கிளாஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் ஜாவாஸ்கிரிப்ட்ல. இதுக்கப்புறம் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் முடிஞ்சிரும், தென் ப்ராஜெக்ட் இருக்கும். ஓகே ஓகே. புரிஞ்சுதா? வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. டவுட்ஸ் இல்லக்கா, இது புரிஞ்சது. இது எனக்கு ஐடியா இருக்கு ஆல்ரெடி. ஸோ அப்ப நீ கிளாஸ் அவ்வளோதானே, அப்போ லீவ் பண்ணிடலாமா? ஆமா. தேங்க்யூ. தேங்க்யூ.